குண நலன்கள் சார்ந்து தான் நிறைய விஷயங்கள் மனநோய் இருக்குது. அதில் பெருமை அடிக்கிறது, பெருமை அடிப்பதும் பொறாமை எல்லாம் ஒரே கேட்டகரியில் வந்துடும். யார்கிட்ட பெருமை இருக்கோ பொறாமையும் போடுவாங்க, யார்கிட்ட பொறாமை பெருமையும் அடிப்பாங்க. எல்லாம் தனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய கல்விமான் நான் தான், எனக்கு தான் இத்தனை வருஷம் கல்வி அனுபவம் இருக்குது, எனக்கு தொழில் அனுபவம் இருக்குது, சம்பாதிப்பது அறிவின் காரணமாகத்தான், ஏன்னா ஐடியா பண்ணுவேன், எனக்கு அந்த டெக்னாலஜி தெரியும், எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியும். இப்படி பெருமை அடிப்பவர்கள் நல்லா நேசிக்கிறதே இல்லை. இந்த மனநோய்கள் எப்படி மருந்து அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கணுமா வெறுக்கணுமா, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே போட்டு பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை வெறுக்கணும் அப்படின்னா பெருமையாக நம்ம வாழலாம், அல்லாஹ் வெறுத்துக்கிட்டே இருப்பான், மறுமையில் இழிவை சந்திப்போம், இந்த உலகத்தில் இழிவை தான் வரும். அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா பெருமை இருக்குதா? பெருமைனா என்ன? மற்ற மக்களை கேவலமாக பார்க்கறது, சத்தியத்தை மறுக்கிறது பெருமைக்கு அளவுகோல். மற்ற யாருக்கும் சொல்லித்தரப்படாத விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. பெருமைனா என்ன டெஃபினேஷன் செய்ய முடியாது. பெருமைனா என்னங்க அப்படின்னு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிட்டாங்க. உண்மையை மறுப்பது, பிற மக்களை கேவலமாக பார்க்கறது, இது பெருமை. ஒரு தொழிலாளியை பார்த்து அவங்கள ஒன்றும் தெரியாது, அதில் முதலாளியை பார்த்து தொழிலாளி அவங்கள ஒன்றுமே தெரியாது, முட்டாளுங்க, நம்ம ஓனர் முட்டாள், தன்னையே பெருசாக நினச்சிக்கிறது. இப்போ தன்னையே பெருசாக நினைக்கும் போது நான் தான் உயர்ந்தவன் நினைக்கிறது, இது ஒரு ஆபத்தானது, இது ஒரு மனநோய். இது என்ன, குணநலன்களை சார்ந்து தான் நிறைய மனநோய்கள் இருக்குது. இதை உணராமை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ சுத்தத்தை பார்க்கறது, சுத்தம்ங்கிறது மார்க்கத்தில் உள்ளது. எல்லை மீறுவது, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, எல்லையை மீறி சுத்தத்தை பார்க்கறது. இந்த இடத்துல இப்படி உட்காருவேன், அது சுத்தமாக தான் இருக்கும், அது இப்படி இருக்குது. அந்த ஒரு கடையில் போய் சாப்பிடும்போது அங்கே சுத்தமாக தான் இருக்கும், இந்த கடையில் சாப்பிட மாட்டேன். இல்லாததை உருவாக்குறது, வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறது, குழந்தைகிட்ட சண்டை சுத்தத்தை வச்சு சுத்தமாக இருப்பீங்க. அப்போ இவர் சுத்தம் சொல்லி வரம்பு மீறி செயல்படும் போது அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சுத்தத்தை வரம்பு மீறுறது. அப்போ வரம்பு மீறக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது சுத்தம்ங்கிறது மார்க்கத்தில் உள்ளது அடிப்படை. ஈமானில் ஒரு பகுதின்ட்டு வருது, பாதின்ட்டு சில ஹதீஸ்கள் இருக்குது. இது முஸ்லீம்களை பொறுத்து ஈஸியாக விளங்கிக்கலாம். அப்போ சுத்தத்து எதுவாக இருந்தாலும் ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை தாண்டினோம்னா நமக்கு எல்லை மீறுவதற்கு அழிவு தான். நபிச சுருக்கமாக சொல்லிட்டா ஒரு எல்லை இருக்குது எல்லா விஷயங்களுக்கும், எல்லையை தாண்டினால் அழிவு தான். அப்போ அந்த எல்லையை தாண்டி போகிறது, இப்போ ஒழு செய்கிறது ஒரு வணக்க வழிபாடு தானே, தொழுகைக்காக கையை கழுவுறது, மூஞ்சியை கழுவுறது, காலுக்கு எல்லாம் வழிபாடு. இந்த வழிபாட்டை கூட ஒரு எல்லை இருக்குது. 3 தடவைக்கு, அதாவது ஒரு தடவை கழுவலாம், 2 தடவை கழுவலாம், 3 தடவை கழுவலாம். சுத்தம் சொல்லி 4 தடவை கழுவலாமா? ஒரு ஆற்றுலையே தண்ணி ஓடுது, ஆற்றுல எடுத்து கடல் எடுத்து பண்ணுறோம், 4 தடவை பண்ணலாமா? 5 பண்ணக்கூடாது, எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டும் போது ரசூல் என்ன சொல்கிறாங்க, யார் இந்த மாதிரி 4 தடவை 5 தடவை கழுவுறாங்களோ அவங்க வரம்பி மீறி விட்டாங்க, அநியாயம் செஞ்சிட்டாங்க, தீங்கிழைச்சிட்டாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ முஸ்லீம்கள் இந்த மாதிரி மனநோய்கள் வராது அல்லாஹ்வுடைய உதவினால். எல்லாம் லிமிட் இருக்குது, இந்த லிமிட்டுக்குள்ளே செய்ய நீ சுத்தப்படுதான் லிமிட் இருக்குது, போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்குது. பாத்ரூமுக்கு போனால், குளிக்க போனால் மணிக்கணக்கில் 15 நிமிஷம் குளித்தா போதும், 10 நிமிஷம் குளித்தா போதும், ஒரு 8 நிமிஷம் இருந்தால் போதும், போய் மணிக்கணக்கில் அரை மணி நேரம் ஏன் போயிருக்கிறது? இது மனவியாதிகள் இது. அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சுத்தங்கிற பேரில் மனவியாதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கருப்பு கலரு ஆகாது அப்படிங்கிறது, கருப்பு கலர் எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதுங்க, இதோட மனவியாதி இது. இந்த கலர் ஆகும், இந்த கலர் ஆகாது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு எளிதானது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு எளிதானது. என்ன எளிதானதுன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னா குரானில் இருக்கும், இதை செய்யுங்கன்னா குரானில் இருக்கும், இதை செய்யக்கூடாதுன்னா அதுவும் குரானில் இருக்கும், நபி சொல்லி இருப்பாங்க. கருப்பு கலர் ஆகாதுங்கிறது எங்கே இருக்குது? இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ நம்மளுடைய முன்னோர், இப்போ 2026 எடுத்துக்குமே, இப்போ 1970களில் நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, 1950 முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. கருப்பு கலர் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அவங்களுடைய அப்பா சொல்ல, அது அப்படி வாழையடி வாழையாக வரும். இந்த வாழையடி வாழையாக வருவதனால சரியாயிருமா? சரி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலரை ஒதுக்குங்க, இந்த கலர் மட்டும் தான் நல்ல கலரு இப்படிங்க மார்க்கத்தில் இல்லை. மார்க்கத்தில் சில விஷயங்கள் வெண்மையான ஆடை அணியுங்கன்னு இப்படி சொல்லி தரப்பட்டிருக்கும். அந்த வெண்மையான ஆடை மட்டும்தான் அணியணுமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு விரும்பினா நீ கலரும் அணியலாம், காவியை மட்டும் அணியக்கூடாது,
பட்டு ட்ரெஸ் அணியக்கூடாது. இதை தவிர்த்து உங்களுக்கு மஞ்சள் ட்ரெஸ்ஸாக பிடிச்சி அணிஞ்சிக்கங்க, சகப்பாக அணிஞ்சிக்கங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கலரு குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் இது மனநோய் உள்ளதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சிக்கணும். மனநோய் இதெல்லாம் மனநோய் நம்ம நினைக்கிற ஆரம்பத்தில் சொன்னோமில்லை, மனநோய் உங்களுக்கு இருக்கான்னு இல்லைன்றுவாங்க. ஆமாம், இதெல்லாம் மனநோய்க்குள்ளே வரும். சரிங்க, கருப்பு ஆகாது, ஓகே. நம்ம பேக் விற்கும் போது கூட சில பேர் கருப்பு பேக் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஆகாதுங்க அப்படின்னு. அப்போ முடி கருப்பாக இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்கும்போது சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ கருப்பு ஆகாதுன்னா நம்ம தலைமுடி கருப்பாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம கருப்பை தவிர்க்கவே முடியாது. அப்போ தலைமுடி கருப்புக்கு பதிலாக வெள்ளையாயிருச்சுன்னா ஒரு 15 வயசில், ஒரு 20 வயசில், ஒரு 22 வயசு நல்லா முடியும், கருப்புக்கு பதிலாக வெள்ளையாயிருச்சுன்னா ஆஹா எங்களுக்கு கருப்பு ஆகாது, அதனால் முடியலை வெள்ளையாயிரு சந்தோஷம் அடைவாங்களா? சந்தோஷம் அடைய மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது தவறான ஒரு விஷயம். இது அப்போது இந்த விஷயத்தை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சில, அதாவது பணக்காரங்க முதல் கொண்டு ஏழைகள் வரைக்கும் நிறைய மனநோய் இருக்குது. அப்போ அந்த மனநோயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வகை இருக்கா. சில பணக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பணம் இருக்கும், லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க, கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க. வச்சிருந்தாலும் அவங்க திருடக்கூடிய அந்த குணம் இருக்கும், திருடக்கூடிய பழக்கம் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு கூட்டத்தை பயன்படுத்தி அங்குள்ள பொருளை திருடணுங்கிறது அவங்க உள்ளத்தில் இருக்கும். இது ஒரு வியாதி இது. அப்போ இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் சில நடிகைகள் வெளிநாடுகள்லேயே சில நடிகைகள் நகை வாங்கிறதுக்கு போய் அந்த கடையில் திருடி இருக்கிறாங்க. இது ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. பத்திரிகை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு தெரியும். இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அந்த கடையில் கேமராவை பார்க்கும்போது இந்த நகையை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும் போது அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி நகையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, கொடுத்துருங்க. இது ஏன் வருதுன்னா, இது இவங்களுக்கு ஒரு வியாதி அப்படி ஆள் மனசில் இருக்குது. பணம் இருக்குது, லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க, கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க, 10 லட்சம் 5 லட்சம் சர்வீஸான வச்சுருப்பாங்க. ஒரு 2 லட்சம் மதிப்புள்ள ஒரு நகைக்கு ஆசைப்படுவாங்க, ஒரு 50,000 மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவாங்க, திருடுவாங்க. அப்போ இது பணக்காரர்கள்ட்டையும் இருக்குது, ஏழைகள்ட்டையும் இருக்குது. இந்த பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பணம் இருந்தால் சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க. சில பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே விலை தான் வரும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கடையில் வாங்கும்போது ஒரு 20 ரூபானா எல்லாத்துக்கும் 20 ரூபா தான். அங்கே போய் பேரம் பேசுறது, காய்கறிக்கு பேரம் பேசுறது, இது ஒரு வியாதியாகவே இருக்கும் உள்ளுக்குள்ளார. ஏமாற மாட்டாராம்மா இவர் பேரம் பேசி கரெக்டாக எல்லாத்துக்கும் அவங்க 20 ரூபானா 20 ரூபா கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு போய் 17 ரூபா கொடுங்க, 18, இந்த 2 ரூபாவில் என்ன வருது? அப்போ இதில் ஒரு வியாதி. இது புரியணும். இது புரியறதுக்காக நம்ம திருப்பி சொல்கிறோம். அந்த குணநலன்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய மனநல பிரச்சனைங்கிறது குணநலன்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீண்ட ஒரு பட்டியலே இருக்குது. பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஈடுபடுவாங்க. பேரம் பேசுகிறதாகட்டும், ஒரு பொருளை பார்த்து திருடு, இதெல்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழி வாங்குகிற குணங்கிறது ஒரு மனநோய். ஒரு விஷயம் நமக்கு ஒரு 15 வயசில் இருக்கும், 10 வயசில் இருக்கும்போது ஒரு விஷயம் யாரோ பண்ணியிருப்பாங்க. அல்லது நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுற நேரத்தில் அவங்க பொருளாதாரம் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம சொந்த பந்தம் வச்சுக்குவோம், நண்பர்கள் வச்சுக்குவோம், அவங்க கொடுக்க மறுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தேவை ஏற்பட்டு நம்மள்கிட்ட வரும்போது பழி வாங்கிறது. நீ அன்னைக்கு அப்படி பண்ணையில் என்ன எப்படி நீ பண்ண நீயே, அதனால் வச்சுக்கிட்ட வேணும். அவன் அறியாமையில் பண்ணியிருப்பான். நமக்கு எல்லாம் மார்க்கம் தெரியும், மார்க்கத்தோட சட்ட திட்டங்கள் தெரியும், இது நன்மை எது தீமை எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அன்னைக்கு நீ பண்ண இல்லை அதனால் நானும் பண்ணுவேன். இது பழி வாங்குகிற புத்தி. இந்த பழி வாங்குகிற போக்குங்கிறது எல்லா மனிதர்கள், இது மனவியாதி முதல்ல பேசிட்டு நம்மள்கிட்ட இல்லையா இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ இதில் விடுபடணும். முதல்ல தப்புங்கிறத உணரணும். நம்ம இதில் மனவியாதி எல்லா மனிதர்கிட்டையும் இருக்குது, ஏற்றத்தாழ்வு கூட இருக்குது. சில விஷயங்கள் சில பேர்கிட்ட இருக்கும், சில விஷயங்கள் வேற ஒரு நபர்கிட்ட இருக்கும். இதெல்லாம் திருந்தணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் முஸ்லீமில் எல்லா நூல்கள்லேயுமே இந்த செய்தி இருக்குது. 6853 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் எதற்காகவும் தமக்கென ஒருபோதும் எவரையும் பழி வாங்கியதே இல்லை. ரசூலுல்லாஹ் யாரையும் பழி வாங்கினதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொந்தரவு பண்ணிட்டாங்களா, இப்போ நபி வழியில் வெற்றி இருக்குது, நபி வழியில் வெற்றி நம்ம சொல்கிறோம், எல்லாருமே பேசக்கூடிய நாம் உட்பட எல்லாரும் சொல்கிறோம். வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? மனோ இச்சையின் படி தான் வாழ்கிறோம். நமக்கு யாருக்காச்சும் தொந்தரவு பண்ணிட்டாங்களா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சா அவங்கள பழி வாங்கிறதுக்கு வாங்காமல் விட மாட்டோம்.
வாங்கினாதான் மனசு அமைதியாகுது. இது மனநோயா? இது மனசில் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம நல்ல விதமாக இருக்கிறோமா? இது மனநோய். முதல்ல உணரணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறியது இந்த ஹம்சா அவங்கள வஹஷிங்கிறவர் கொலை பண்ணிடுறார் உஹது போரில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடிறார் வஹஷி. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காலத்தில் வராரு. வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வஹஷி அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பழி வாங்கினாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறியது ஹம்சா அவங்க மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பாசம். அந்த ஹம்சா அவங்கள கொலை பண்ண வஹஷியை ஒரு 6 வருஷம் கழிச்சு, யாரக்குறைய ஒரு 6 வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் வஹஷி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் உங்களுடைய முகத்தை திருப்பிக்கிங்க, எனக்கு எங்கள் சிச்சா ஞாபகம் வருது இப்படின்னு சொன்னதாக புகாரியில் நிறைய நூல்கள் இந்த ஹதீஸ் இருக்குது. அப்போ ரசூல்லா வந்து பழி வாங்கினாங்களா? பழி வாங்கல. புகாரில் வந்து 4072 இருக்குது இந்த வஹஷி சம்மந்தப்பட்ட ஹதீஸ், நீளமான ஹதீஸு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நம்மளை மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுவோம்? அதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம். அப்போ தான் மனசு ஆறும். மனசு அப்போ தான் சமாதானமாகும், சாந்தியாகும். அப்போ இதெல்லாம் ஒரு மனநோய்க்குள்ளே வர வேண்டிய விஷயம். இதை உணர்றதே இல்லை. இதெல்லாம் ஒரு மனநோயா அப்படின்னு. இதெல்லாம் மனநோய். பழி வாங்குற போக்குள்ள மனநோய். இது ஒரு பெரிய, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. மனநோய் அப்படிங்கிற நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு நாமளே எடை போட்டுக்கலாம். நம்ம ஒரு 4 விஷயம் 5 விஷயம் ஒரு 6 விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய நிலைப்பாடு. மனநோயில் நம்ம இருக்கிறோமா, நல்ல மனநிலையில் இருக்கோமா, நம்மளை எடை போட்டு பார்த்துக்கலாம். இப்போ எடை போட்டு பார்க்கும்போது நம்மளை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இருக்குது. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் மேக்கப் போடுவாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு 55 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும், 65 வயசு இருக்கும். லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறது, இந்து மதத்தில் பொட்டு வச்சுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா புடவைகள் அணிஞ்சிக்கிறது, அலங்காரம் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது வயசான காலத்தில். அதே 30 வயசு இருக்கும்போது 25 வயசு இருக்கும்போது சிம்பிளாக இருப்பாங்க. கணவன் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை சில பேர் பண்ணுவாங்க. இது எதில் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு 25 வயசில் 30 வயசில் மனசில் என்ன ஆசை இருந்திருக்கும் அப்படின்னா, நல்ல மேக்கப் போடணும், மக்கள் மத்தியில் தன்னை அழகாக காட்டிக்கணும், நல்ல பூ வைக்கணும், நல்ல அலங்காரமான சேலைகளை கட்டிக்கணும், இப்படி எண்ணம் தான் அந்த வயசில் இருந்திருக்கும்போது தடையாக யார் இருந்திருப்பாங்க? கணவன் இருந்திருப்பாங்க, அல்லது தன்னுடைய தந்தை இருந்திருக்கலாம், தன்னுடைய சகோதரி இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது அவங்க யாருமே இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வயசு தடையாக பார்க்க மாட்டாங்க. காலில் கொலுசு அணிஞ்சிக்குவாங்க. 55 வயசு 60 வயசு காலில் கொலுசு அணிஞ்சிருப்பாங்க. என்ன காரணம்? அப்படி இதெல்லாம் வந்து ஒரு 100ல் ஒரு 2% ஒரு 3% இருப்பாங்க. இது மனநிலை பாதிப்பு. இது பார்க்க நல்லா தான் பேசுவாங்க, நல்ல விதமாக இருப்பாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த கேரக்டர் ஏன் வருது? வயசான காலத்தில் இந்த மாதிரி நடவடிக்கை ஏன் வருது அப்படின்னா, இது ஒரு மனநிலை பாதிப்பு. ஆனால் பெரும்பாலும் இது புரியாது. இது அவங்களுக்கு என்ன காசு இருக்குதுங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, 55 வயசில் போடக்கூடாதுன்னு இருக்குதா? 55 வயசில் அலங்காரம் பண்ணுறது 25 வயசில் பண்ணாமல் 55 வயசில் ஏன் பண்ணுறாங்க? 30 வயசில் பண்ணாமல் 60 வயசு ஏன் பண்ணுறாங்க? இங்கே தான் இதுதான் கேள்வி. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மனசில் இருந்துச்சு. மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்த தடையாக தன்னுடைய கணவன் இருந்தான், தன்னுடைய சகோதரர் இருந்தாங்க, தன்னுடைய அப்பா இருந்தாங்க. இப்போ அவங்க யாரும் இல்லை அப்படிங்கும்போது அது செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது மனநிலை பாதிப்பு, இது மனநோய். இது அதே மாதிரி ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எவ்வளோ புடவை இருக்கும்? வீட்டுக்கு ஒரு கட்டுறதுக்கு ஒரு 6-7 புடவை இருந்தால் போதுமானது. நைட்டி போடுறது போதுமானது. வெளியில் எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் ஒரு 7-8 புடவை இருந்தால் போதுமானது. இது ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலுக்குள்ள இருந்தால் போதுமான அளவுக்காக இருக்கும். ஆனால் சில வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, புடவைன்னா 50 புடவை, 100 புடவை, 150 புடவை, இது வாங்கி குவிக்கிறது. ட்ரெஸ்ஸுக்காக வாங்கி குவிச்சிட்டு இருப்பாங்க. இது எதை காட்டுது? இது மனநல பாதிப்பு. இது ஒரு மனநோய். இது பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, அரசு பணியில் இருப்பாங்க, மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிப்பாங்க, குழந்தைகள் பாடம் எடுக்கிற டீச்சராகவும் இருப்பாங்க, ப்ரொஃபஸராகவும் இருப்பாங்க. இப்படி இந்த வியாதி இருக்கும். அப்போ இந்த வியாதிக்கு மருந்து என்ன? வரம்பு மீறக்கூடாதுங்கிற முதல்ல ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்யணும். நமக்கு நன்மையாகவே இருந்தாலும் ஒரு லெவல் இருக்குது. இதை வாங்கி குவிக்கணும். என்ன ஆகும்? ஃபேன்சி பொருள் செபர், அதாவது தோடு,
ஜிமுக்கி இதெல்லாம் வாங்கி குவிச்சிட்டு பேக் வாங்குவாங்க, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கும் 2 இருக்கும் போதுமானதாக இருக்கும், 3 இருக்கும் போதுமானதாக இருக்கும், விடமாட்டாங்க, அது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னன்னு கேட்டால் இது மனநல பாதிப்பில் உள்ளது. அப்போ இந்த மனநல பாதிப்பில் உள்ளக்கூடிய விஷயங்களை இது சாதாரணமாக நடைமுறையில் இருக்கும். அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்த நான்லாம் கரெக்டாக தாங்க இருக்கிறேன், எனக்குள்ள எந்த மனநிலையும் பாதிப்பும் கிடையாது, நான் நல்ல நிலையோட உடல் நலம் தான் நல்லதாக இருக்கும், மனநலம் மோசமாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நாய்க்கு சாப்பாடு போடுறது என்ன, ஒரு பூனையை வளர்த்துறது என்ன, இது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மனிதர்கள் ஏதாச்சும் ஒரு தேவைன்னு சொல்லி வந்தால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு தேவைன்னா செய்ய மாட்டாங்க. இது மனநல பாதிப்பு. இதெல்லாமல் மிருகங்கள் மீது அன்பு, மனிதர்கள் மேல் வெறுப்பு. இது என்ன மனநிலைமை? இது நல்ல மனநிலைமையா? மிருகங்களுக்கு உதவி செய்வது நன்மை உண்டு தான். மனுஷனை விட்டுட்டா, நம்ம கண்ணுக்கு மேலே பட்னியாக கிடக்கு அவனை விட்டுட்டா, இந்த மாதிரி பணக்காரர்கள் சில கேட்டகரி இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா தான் தனிச்சு இருப்பாங்க, குடும்பம் இருக்காது, மற்றவங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இவங்க கூட்டு குடும்பமாக ஒரு அழகாக இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கணவன் மனைவியோட மக்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. சில வீடுகள் எப்படி இருக்குன்னா அவங்க நிம்மதி இல்லாமல், மனைவி சரியில்லாமல், மக்கள் சரியில்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய சில பேருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோமா இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற வேலையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மனநல பிரச்சனை. இப்போ மனநல பிரச்சனை நீண்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இன்னும் சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, பேக்கரியை நடத்திட்டு இருப்பாங்க. பல இடங்கள் இருக்குது. பேக்கரியில் சாக்லேட் இருக்கும், மிக்சர் இருக்கும், அதாவது நிறைய இனிப்புக்கும் சில வெரைட்டி இருக்கும், காரத்துக்கும் சில வெரைட்டி இருக்கும், கேக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 50,000 1 லட்சம் அளவுக்கு பொருள் இருக்கும். அதன் மூலமாக டெய்லி ஒரு 2,000 3,000 லாபம் சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு பொருளாதாரம் அந்த சரக்கு இருக்கும் நிறையா. இதுக்குள்ளே பீடி சிகரெட்டை வைக்கிறது, பீடி சிகரெட்டை வச்சு விற்பனை பண்ணுறது. இவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னாலும் இத்தனை பொருள் வச்சுருக்கிறீங்க, ஒரு 50,000 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வச்சுருக்கிறீங்க, இதில் கிடைக்காத லாபமாக இதில் கிடைக்க போகுது. இதுலேயும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உங்களுக்கு 2,000 3,000 4,000 மாதத்துக்கு 1 லட்சம் கிடைச்சிரும். கிடைக்கும்போது பீடி சிகரெட்டை ஏன் விற்கிறீங்க? இதை எடுத்துட்டிங்கனாலும் இது ஹராம், இது இத்தனை ஹலாலான பொருள் இது கெடுத்துருமே. இப்படி சில முஸ்லீம்கள் இந்த பேக்கரி நடத்தோட முஸ்லீம் நம்ம சொன்னாலும் ஏன் அதை செவி கொடுத்து கேட்குறது இல்லைன்னா இந்த மனநோய் இருக்குது. இந்த பீடி சிகரெட்டை நம்ம சேல்ஸ் பண்ணாதான் டீ குடிக்க வருவாங்க, டீயை குடிச்சிட்டு தம் அடிப்பாங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்க வேற ஒரு கடைக்கு போயிடுவாங்க. இது ஒரு மனநோய். இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, சில மனநோய் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்ட எனக்கெல்லாம் எந்த மனநோயும் இல்லைங்க நம்ம பேசுவோம். இது ஒரு அறியாமை இது. அப்போ இதெல்லாம் ஒரு மனநோய். அதாவது ஹலாலான முறையில் டெய்லி ஒரு 2,000 3,000 சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடையை கொடுத்துருக்கும் போது அதில் பீடி சிகரெட் இந்த மாதிரி பொருளை விற்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில கடைகள் பெட்டி கடைகள் நடத்திக்கிட்டு அதில் எவ்வளோ ஹலாலான எல்லாமே ஹலாலான பொருள், மளிகை ஜாமான்லாம் ஹலாலான பொருள், அதுக்குள்ளே போதை வஸ்துக்களை விற்கிறது, பான் பராக்கு அந்த மாதிரி விஷயங்களை விற்பனை பண்ணுறது. அப்போ இதெல்லாம் எங்கே போய் ஒன்று ஈமான் இல்லை, ஈமான் இல்லாததின் விளைவு அது மனநோயில் தான் போய் முடியும். ஈமான் இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய மனநோய் போயிடும், ஈமான் இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து உள்ளே வந்துடும். அப்போ ஒரு கறிக்கடையில் இருக்குது, கறிகள் எல்லாமே ஹலால், ரத்தம் ஹராம். கறி கடைக்கார ரத்தத்தை விட மாட்டாங்க, ஆட்டுக்கறி கடைக்காரங்க ரத்தத்தை ஓட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதில் டெய்லி ஒரு 200 வருது 300 வருது 500 வருதுன்னு சொல்லி இது மனவியாதியின் விளைவு தான் விட மாட்டேங்கிறாங்க. ஈமான் இல்லை ஃபஸ்ட்டு, அதோடு சேர்ந்து மனவியாதி, இந்த மனம் நிலை பாதிப்படைஞ்சதுனால தான் இந்த இதெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னடா இது ஒரு நீண்ட ஒரு பட்டியலே இருக்கும். ஒருத்தன்ட்ட கடன் கொடுத்துருப்பான், ஒரு செல்வந்தனே இருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் பொருளாதாரத்தை வச்சுருப்பான், வச்சுக்கிட்ட இழுத்தடிக்கிறது. இது ஒரு மனநிலை, இது மனநோய். இது ஒருத்தன்ட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான் ஒரு பணக்காரனை, இன்னொரு பணக்காரர் கொடுத்துருப்பாரு, இந்த டைமுக்குன்னு சொல்லியிருப்பார், அல்ல அந்த டைமுக்கு முன்னாடி இவருக்கு பொருளாதாரம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு 15ஆம் தேதின்னு சொல்கிறாரு, நான் 15ஆம் தேதி கொடுத்துட்றேங்கன்னு. இவருக்கு பொருளாதாரம் கடன் வாங்கினவருக்கு 10ஆம் தேதியே வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணணும்? நமக்கு பொருளாதாரம் வந்துடுச்சு, நம்ம கடன் அடைக்கணும், அதான நோக்கம். 5ஆம் தேதி வரைக்கும் தருவாங்க. ஏன்னு இது ஒரு மனவியாதி. இது நம்ம சொல்லியிருக்கிறோம்ல, அதுக்குள்ளே ஏதாச்சும் 5 நாளுக்குள்ளே ஏதாச்சும் பிஸ்னஸில் போட்டு அதை இது பார்க்க முடியுமா இப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 15ஆம் தேதிக்கே தரக்கூடாது, அப்படிலாம் தரக்கூடாது, நம்ம இழுத்தடிச்சு கொடுக்கணும், நம்மளை அலைய விடணும். இந்த மாதிரி ஒரு தடவை நம்மக்கிட்ட ஒரு கடன் வாங்கி அலைய விட்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட உண்மையிலுமே காசு இல்லாமல் அலைய விட்டுருப்பாங்க.
நாம் அவங்கள்ட்ட இந்த தடவை நாம் வாங்கியிருப்போம். பழி வாங்கிறது, என்னை போனோட அவன் அலைய விட்டான்ல, அது இந்த தடவை நான் அலைய விட்றேன் அப்படின்னு. இதில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கடன் வாங்குறோமா, இழுத்தடிக்காமல் நபிசுல்லா என்ன சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு அதை கடன் வாங்கிட்டு அந்த பொருளாதார திருப்பி செலுத்தும் அளவுக்கு வசதி இருந்து இழுத்தடிப்புகிறாரோ இது அநீதி அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீம்களுக்கு தீர்வு வந்துருச்சு. இது அநீதி அப்படின்ட்டாங்க நபிசுல்லா. இது அநியாயம் அப்படிங்கிறாங்க. இது அநியாயம் தெரியும் போது ஒரு முஸ்லீம் பண்ணுவானா? பொருளாதாரம் பேர் 1 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு ஒருத்தர்கிட்ட, பொருளாதாரம் வந்துருச்சு, நாளைக்கு வாங்க நாளானிக்கு வாங்கன்னு சொல்லி அலைகழிப்பாரா? விடுவாரா? அப்படி ஓட விடுவாரா? ஓட விட மாட்டாங்க. அப்போ உடனே பொருளாதாரத்தை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் முதலாளிகளாக இருக்கிற அவங்களுக்கு நிறைய மனவியாதி, முதலாளியாக இருக்கிறாங்கள இவங்களுக்கு நிறைய மனவியாதி. ஏன்னா தங்கிட்ட சம்பளம் வாங்குறாங்களா, டெய்லி ஒரு 500 வாங்குறாங்களா, 1000 வாங்குறாங்களா, அல்ல மாதத்துக்கு 25,000 வாங்குறாங்க. அவங்கள்ட்ட வேலை வாங்கி வேலையே இல்லைனாலும் ஏதோ ஒரு வேலையை கொடுக்கறது. சும்மா எப்படி நம்ம வேலைக்கு எந்த வேலைக்கும் சேர்த்துறோமோ அந்த வேலையை கொடுக்குறோம். அந்த வேலையை செய்கிறதுக்கு இது இல்லை, வேலை இல்லை, சும்மா விடக்கூடாது, அதை கூட்டு, இதை பெருக்கு, நல்லா இருக்கிறத தொட, இப்படிங்கிற அடிப்படையில் வேலையை வாங்குறது இருக்குது. இதில் மனவியாதி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா முதலாளிகள் விளங்குவாங்களா? ஆமாம், நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதை லீவ் விட்டுட்டு கூட நம்ம சம்பளத்தை கொடுத்துடலாமே, இந்த பெருந்தன்மை வராது. அது எப்படி நம்ம 500 ரூபா கொடுக்கறது, அது எப்படி 1000 ரூபா கொடுக்குறது? நம்மள்ட்ட இருக்கும், இல்லைன்னா விஷயம் வேற. முதலாளி லட்சக்கணக்கில் சும்மா வச்சுக்கிட்டு 50 லட்சம் சும்மா வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு அழுகிறது, புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்களை மனநோய்க்குள்ளே வரும். இந்த மனநோய் இந்த முதலாளிகள் விஷயத்தில் நிறைய இருக்குது. இன்னும் சில பேர் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைலாம் இருக்குது. அந்தளவுக்கு மனநோயெல்லாம் இருக்குது, இல்லை ஈடுபடல இப்படிங்கிற அளவுக்கு. அப்போ பணக்காரங்க முதல் ஏழைகள் வரைக்கும் அன்றாடம் நம்மளுடைய நடைமுறை இருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் மனநோயில் இருக்குது. அந்த மனநோய் எதுன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா நம்ம குரானை படிக்கும்போது குரானில் எந்தெந்த குணங்கள் நல்லது, இதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னா அது எல்லாமே நல்ல மனநிலையில் இருக்குன்னு அர்த்தம். இது செஞ்சீங்கன்னா இந்தந்த குணங்கள், உதாரணம் ஏற்கனவே பொறாமை, கஞ்சத்து, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் கெடுதின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மனநிலைமையில் நம்ம இருந்தோம்னா நாம் ஒரு மனநோயாளியாக தான் இருக்கிறோம். பேசுறது தெளிவாக இருக்கும், நடைமுறை தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மனநோயாளியாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கி நம்மளுடைய கேரக்டரை மாற்றுறதுக்காக நம்ம பாடுபடணும். நம்ம அதுக்காக அல்லாட்ட அதிகமாக துவா செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குது? தொழிலாளிகளுக்கு இருக்குது. எந்தெந்த குணங்கள் கெட்டதுன்னு சொல்லி குரானை படிக்கும் போது தான் தெரியும். சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம எதையும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் அல்ல ஃபோனில் அந்த பயானை பார்த்து அப்படி தெரியாது. குரானை பக்ராவிலேருந்து நாஸ் வரைக்கும் ஒரு 2 வருஷம் டைம் எடுத்து, ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து தினசரி ஒரு 10 வசனங்கள், ஒரு 20 வசனங்கள் படிக்கும்போது அது செல்வந்தர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், ஏழைகளுக்கும் தெரியும், பணக்காரர்களுக்கு தெரிகிற மாதிரியே தொழிலாளிகளுக்கும் தெரியும், முதலாளிகளுக்கும் தெரியும். எல்லா மனிதர்களுக்கும் இந்தந்த குணங்கள் கெட்டது, இந்த கெட்டது இருந்ததுன்னா நம்ம மனநோய் உள்ளவங்களாக இருக்கிறோம். இந்தந்த குணங்கள் நல்லது அப்படின்னா நல்லா சொல்லும்போது, நபியை சொல்லும்போது நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நான் மகத்தான நற்குணம்னா நல்ல மனநிலைமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நல்ல மனநிலைமையில் இருக்கணும் அப்படின்னா குரானில் எது எது நன்மைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தணும். இது நல்ல மனநிலைமை, மனநோய் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் தீமை, இது நரகத்துக்கு வழிவகுக்கும், நல்லா எதெல்லாம் பட்டியல் போட்டிருக்கானோ அதிலிருந்து விலகி இருக்கணும். இல்லை அதில் விலக மாட்டோம், இப்படி தான் இருப்போம் அப்படின்னா நம்ம மனநோயாளியாக வாழ்ந்து தான் மௌத்தா போவோம். அத்தகைய சூழ்நிலையிலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்